இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. ஈரான் அமெரிக்கா இடையே பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானுக்கு சென்று வரும் எண்ணெய் கப்பல்கள் ஜலசந்தி வழியாக வரவிடமாட்டோம் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. இந்த சூழலில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபட்டாலி கூறும்போது, நியாயமற்ற சட்டத்துக்கு புறம்பான நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைத்ததால் தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது என தெரிவித்தார். எங்களது நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராகவே இருக்கிறது. அதே சமயம் போர் செய்யவும் ஈரான் தயார்தான் என்றார். ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா முடக்குவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அமெரிக்காவின் முடிவு சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. ஈரானின் படைபலம் மற்றும் திறன் என்னவென்று அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும் என்று ஈரான் தூதர் முகமது ஃபட்டாலி கூறினார். இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி எப்போதும் திறந்தே இருக்கும். ஜலசந்தியை இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு உதவ ஈரான் தயாராக உள்ளது. ஜலசந்தியை கடந்து செல்லும் இந்திய கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கப்படுவதில்லை. இக்கட்டான போர் சூழலிலும் இந்தியா ஈரான் இடையே நல்லுறவு தொடர்ந்தது. போர் சமயத்தில் உதவிக்கரம் நீட்டி ஆதரவாக நின்றதற்காக இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் ஈரான் என்றுமே நன்றிக்கடன் பட்டிருக்கும் என்று ஈரான் தூதர் முகமது ஃபட்டாலி கூறினார்.